நைட்டில் ஈரத்துணியோட என்னை படுக்க வச்சுட்டு பகலில் பண்டிகை கொண்டாட வந்துட்டியா? இது சாதாரண இடம் இல்லை மச்சான், என் வாழ்க்கையோட ஆரம்பம்டா. எனக்கு பொறுப்பு பிறந்த இடம் மச்சான் இது. என்ன பண்ணுறான் மச்சான்? இந்த லவ் மட்டும் சக்ஸஸ் ஆகுது மச்சான். உனக்கு ஏன் செலவுல 3 செட்டு பேண்ட் சட்டை நானே எடுத்துறேன் மச்சான். நான் மச்சான் காசு கொடுத்து எடுக்கணுமா? உன் கடையிலேருந்து எடுத்து கொடுத்தா போதாதா? அவ்வளோதானடா, நான் எடுத்துறேன் வாடா. வள்ளி உனக்கு புது பேண்ட் ஷர்ட்ரா. டேய் மச்சான், அந்த தலை இருக்க வரைக்கும், தட்டி கொடுக்குற நீ இருக்க வரைக்கும் என்னுடைய லவ் கண்டிப்பா சக்ஸஸ் ஆகும்டா. அப்படின்றா? அப்படிதான்றேன். நீ கலக்கு மச்சான், கலக்கு. பொங்கல் புளியோதரை பிரசாதம். இந்த ப்ளூ சுடிதார் தானே மச்சான்? ஆமா மச்சான். அட ஹால் டிக்கெட் பார்ட்டியாச்சி. நம்மளை எவங்க வர சொல்ல போறான்? அதுவும் சரிதாங்க. யாரா? மலரு, நீங்க போயிட்டே இருங்க, வரேன். சரிங்க. ஓ டேய் முத்து, நான் பாக்குறேன். என்ன இவர் நம்மளை பார்த்து வராரு? தெரியலையே. சொல்லு தம்பி, என்ன விஷயம்? நம்ம ஃப்ரெண்டு ஒரு பொண்ணை லவ் பண்றாப்ல. ஒரு பொண்ணை லவ் பண்றேங்கய்யா. லவ்வா? சொல்லுங்க. அந்த பொண்ணை பார்த்து என் ஃப்ரெண்டு லவ் லெட்டர் கொடுக்கலான்னு ஆசைப்படுறாப்புல. அதான் அங்கே வந்து நின்றுருந்தோம். உங்களுக்கு முன்னாடி ப்ளூ கலர் சுடிதார் போட்டு போச்சுல்ல? எது ப்ளூ கலர்? ஆமாயா. கோபி, நான் அப்பவே சொன்னேங்கய்யா, உங்களை மாதிரி ஒரு பெரிய மனுஷனை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் லவ் லெட்டர் கொடுக்கணும்னு. சொன்னது புரிஞ்சுதா மச்சான்? முதல்ல ஐயா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க. கொஞ்ச நேரம் பொறு, ஒரு 2 நிமிஷம் பொறுத்துக்க, ஆசீர்வாதம் பண்றேன். சொல்ல ஐயா ஆசீர்வாதம் பண்ணுறது கூட நல்ல நேரம் பார்க்குறாரா? கோபி, இவர் ஆசீர்வாதம் பண்ணி லெட்டர் கொடுத்தீங்கன்னா வாழ்க்கையில் எங்கேயோ போயிடா மச்சான். தம்பி வாங்க, உள்ள போய் ஆசீர்வாதம் பண்றேன். உள்ளயா? வாங்க, உள்ள போனாவே ஆசீர்வாதம் தான். வாங்க வாங்க. எவ்வளவு நல்ல மனசு. மச்சான், தமிழ்நாட்டு வரலாற்றுலே மச்சான். ஆனா அப்பங்கிட்டே போய் உன் மகளை லவ் பண்றேன் லெட்டர் கொடுத்துருக்க பாத்தியா? நீதான் மச்சான் தமிழ்நாட்டுல முதல் ஆளு. பிரிச்சு மேய்ச்சிட்டானுங்க மச்சான். ஒருத்தன் பகலே விட்டான் பாத்தியா? அவன் இப்பதான் ஆட்டுக்கறி சாப்பிட்டு வந்திருப்பான் போல மச்சான். டேய், என்ன எவன் அடிச்ச உனக்கு என்னடா? போடா. என் நண்பனுக்கு எவ்வளவு வேணாலும் அடி வாங்க வேண்டாம். மச்சான் உட்காரும் மச்சான். மச்சான் அங்க உட்காரலாம்டா, அங்கதான்டா பொறுப்பு பிறந்தது. உட்கார் மச்சான், அது நம்ம வில்லன்டா. இங்க இருக்காண்டா என் நண்பன். உட்காரா இங்க, நான் போய் ஃபிக்ஸ் ஆயிட்டு வரேன்டா. இங்கேயே உட்காந்துடுறா. ஐயோ அம்மா. ஏய் காட்டு மச்சான். மச்சான் உனக்கு யார் மச்சான் போடுவா? என் பொண்டாட்டி போடுவான் மச்சான். பாத்தியா மச்சான், உனக்கு கூட ஒரு பொறுப்பு இருக்குடா. இருக்கு, பிரிச்சு எடுத்தானுங்க, பொறுப்பு இருக்குன்றான். மச்சான், அந்த பொண்ணை சின்சியரா லவ் பண்றா. என்ன ஆனாலும் நான் பாத்துக்கிறேன். அட போடா, இப்போ என்னடா பிரிச்சு எடுத்தானுங்க. எல்லா பொண்ணுங்களும் சும்மா தான்டா இருப்பாளுங்க. நம்மள மாதிரி பசங்களை அவங்க அப்பன் கை வைக்கிறதுனால தான்டா லவ் பண்ணுமுன்னே நினைப்பாங்க. பாதி கிணற தாண்டிட்டா மச்சான், மீதி கிணற தாண்டிடுவோம் மச்சான். நான் இருக்கேன்டா, வாடா போவோம். ஏய், எதுக்கு வர சொன்ன சொல்லு. உனக்கு தெரியாது? பிச்சிருவேன், ஒழுங்கா சொல்லு. இங்க நீ எதுக்கு வந்த? 100 ரூபாய்க்கு ஈஸி போட்டுவிட்ட, அதான் வந்தேன். அதான் வந்தியா? ஈஸி போட்டா வந்துரு. ஏய், லிமிட்டை தாண்டாத. என்னடி லிமிட்டு? மாமா மேலே ஆசை இருக்கிறனால தானே இவ்வளோ தூரம் தேடின்னு வந்தேன். அரளி மேலே ஆசை இருக்கிறனால தானே வந்தேன். மச்சான் பொறுமையா குடிடா. என்னடா இவ்வளவு சீரியஸா யோசிக்கிற? ஏய், ஒருத்த தேவையில்லாத நம்மளை அன்வான்டா வச்சுக்கிறான், அவனை அப்படியே விட்டுற சொல்றியா? மச்சான்,
அவன் பொண்ணை கரெக்ட் பண்ணி அவனை அசிங்கப்படுத்தணும் மச்சான். போடா போக்கத்தவனை. ஒருத்தன் நம்மள தேவலாம அடிச்சிருக்கான், அவன் நம்ம காரமே இல்லாம அடிக்கவனாவா? மச்சான் அவனை பார்த்தா பெரிய இடம் மாதிரி தெரியுது, விட்டுருவான்டா. போடா ஓசி சோறு. நேத்து தாங்க பாட்டி சொன்னாங்க, உன்னை ஒருத்தன் அடிச்சா அவனை திருப்பி அடிச்சாதான் உனக்கு பொறுப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. எங்க பாட்டி சொன்னதை நான் பாடமா எடுத்துக்கிட்டு அவனை நான் திருப்பி அடிப்பேன்டா. மச்சான் பாட்டி சொன்ன கதையை வச்சுக்கிட்டு நீ படம் வேணா எடுக்கலாம் மச்சான். பயப்படுறியா நண்பா? பயப்படுறியா வள்ளி? பயப்படுறியா? அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிருந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. 3வது படிக்கும்போது முத்துலட்சுமி டீச்சர் பண்ணி கரெக்டா பால்ல. அது 3ஆம் கிளாஸ்லடா. நண்பா பயப்படுறியா? வள்ளி பயப்படுறியா? என் சிங்க குட்டி பயப்படுறியா? என் கணக்கு புள்ள பயப்படுறியா? எப்ப அடிப்போம்? இதத்தான் எதிர்பார்த்தேன். பாத்தியா பாத்தியா பாரா கிழிச்சிடானுடா. வட்டி ராஜா வக்கத்த ராஜா மாதிரிடா. மான மரியாதை போயிடாட கவலைடா. தீப்பன பிடிச்சிடாங்கடா. ராஜு விடமாட்டேன் விடமாட்டேன். ஏங்க கொஞ்சம் கூட தப்பாக எடுத்துக்காதீங்க, குறுக்க பேசுகிறேன்ட்டு. இந்த பைக்கில் வந்து நிற்கிறானுங்களே, இவனுங்க 2 பேர் கூட கொஞ்சம் முக்கியமானவங்க தாங்க. காஞ்சிபுரத்தில் இருக்கிற கரீம்பாய்கிட்ட வட்டி தொழிலை கற்றுக்கிட்டு கிளார் கிராமத்தில் இருக்கிற எல்லாத்தையும் குத்தகைக்கு எடுத்துக்கிட்டு வட்டி தொழில் பார்த்துட்டு வர்றானுங்க. இவன் தான் ராஜ், வட்டி ராஜுன்னு பேர். சின்ன வயசுலேருந்தே இவன் ஒரு அனாதான் நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். இவன் பெற்றவங்க யாருன்னு தெரியாமல் இவன் நெஞ்சுக்குள்ளே ஒரு வஞ்சக குடி இருக்குன்னு தான் சொல்லணும். பல பேர்த்துக்கு இவன் வலை விரித்து இவன் வலையில் சிக்கின மீனும் இருக்குது, சிக்காத மீனும் இருக்குது. இந்த வட்டி ராஜுக்கு உற்ற நண்பன் சொன்னாலும் இந்த குமார் தான், ஊற்றி கொடுக்குற நண்பன் சொன்னாலும் இந்த குமார் தான். குமார் வட்டி ராஜு கூட சேர்ந்துக்கிட்டே இருந்தாலும் தான் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கங்கிற நம்பிக்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். குமாருக்கு உண்மையாலுமே வட்டி ராஜோட ஒரு சில விஷயங்கள் பிடிக்கல அப்படின்னாலும் அவன் கூட சேர்ந்து சுற்றுறதுல குமாருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வட்டி வசூல் பண்ணுறதுல ஸ்டீஃபனுக்கும் குமாருக்கு ஒரு பங்கு இருக்குங்க. ஸ்டீஃபன் யாருன்னு கேட்குறீங்களா? இவங்க 2 பேர்த்து சுமந்துட்டு போகிறானே அந்த பைக்கு, அவர் தாங்க ஸ்டீஃபனு. இவங்க 3 பேர்த்த பற்றி ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியாவது போய் சொல்லுவோமே. சமுதாயத்தை கண்டு பயந்து வாழ்கிற ஒரு சில பேர்த்தில் இந்த வசந்தியும் உண்டுங்க. கல்யாணமாகி கணவன் கைவிட்டதுக்கப்புறம் தனி மரமாக இதே ஊரில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஓய் இந்த வரப்பா. கரெக்டா இருக்கா? இருக்கு. இந்த மாதம் கொஞ்சம் பணம் தேவைப்படுது, கொஞ்சம் கெவினி ராஜு. கவனிச்சிருவா. யார் யாரும் நம்மகிட்ட பணம் கேட்குறாங்க, எல்லாருக்கும் கொடுக்குறோம். நம்மளே சில பேர் கொடுக்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் கேட்க மாட்டேன்றாங்களே, கேட்க மாட்டேங்கிறாங்களே. அதை விடுராஜு, என்ன கெவினி ராஜு. போயா, பணம் கலெக்ஷன் பண்ணுற மூடுக்கு வந்துட்டேன் நான். இன்னைக்கு எப்படி கேட்டாலும் சரிப்பட்டு வர மாட்டேன். பார்த்தா